கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வர நவம்பர் மாதம் எண்டில் தமிழ்நாட்டில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடத்த போகிறாங்க. இந்த போட்டியை முன்னிட்டு இந்த போட்டிக்கான சின்னம், அதாவது மஸ்கட் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான விளையாட்டு போட்டிகள் நடத்தியிருக்காங்க, அதோடைய மஸ்கட் என்ன, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டாப்பிக்கோட ஹெட்டிங் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக மஸ்கட், அதாவது சின்னங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செஸ் ஒலிம்பியாட். இந்த போட்டியை யார் நடத்துவாங்கன்னா ஃபிடே. செஸ்லேயே முக்கியமான கூட்டமைப்பு இந்த ஃபிடே தான். இது 2022க்கான போட்டி, 44வது எடிஷன். இந்த போட்டி ரஷ்யாவில் நடக்க வேண்டியது. ரஷ்யா உக்ரைன் வார்னால் நம்ம இந்தியாவுக்கு மாற்றியிருப்பாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் மகாபலிபுரம் இந்த இடத்துல இந்த போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருப்பாங்க. டேட்டு பார்த்திங்கன்னா 29 ஜூலையில் ஆரம்பித்து 9 ஆகஸ்ட் 2022 நடத்தி முடிச்சிருப்பாங்க. இந்த போட்டிக்கான சின்னம் என்னென்னா மஸ்கட், அதாவது தம்பி. செஸ் விளையாட்டிலேயே ரொம்ப முக்கியமான காயின் இந்த குதிரை. இந்த குதிரைக்கு நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் வேஷ்டி சட்டை போட்டிருப்பாங்க. தம்பின்ற பேர் ஏன் வச்சாங்கன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுவாக எல்லாருமே தம்பின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அழைப்பார். நெக்ஸ்ட் ஒன், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024. இந்த கேலோ இந்தியாவில் நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்குது. அதில் முக்கியமாக யூத் கேம்ஸ். இது இந்தியாவோட ஒலிம்பிக்னே கூட என்ன பண்ணுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. இதில் 6வது எடிஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வச்சு நடத்தி முடிச்சிருப்பாங்க. சென்னை மட்டும் இல்லை, மதுரை, கோவை, திருச்சி இந்த நகரங்கள்லேயும் இந்த போட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. இந்த போட்டி நடந்தது 19 ஆரம்பித்து 31 வரைக்கும் நடந்துச்சு. எந்த மாதம்னா ஜான்வரி மாதம். எந்த வருடம், 2024. இதில் நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க. 98 மெடல்ஸ் வாங்கியிருப்பாங்க. இதில் 38 கோல்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இந்த போட்டிக்கான மஸ்கட் சின்னம் என்னன்னு கேட்டால் வீரமங்கை வேலு நாச்சியார் இவங்க. இதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது மென்ஸ் FIH ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் 2025 14வது எடிஷன். இந்த போட்டி நடக்க போகிறது தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரை இந்த 2 நகரங்களில். டேட்டு பார்த்தீங்கன்னா 28 நவம்பரில் ஆரம்பித்து 10 டிசம்பர் 2025 வரைக்கும் நடக்க போகுது. இப்போ தான் இந்த போட்டிக்கான சின்னம் இப்போ லேட்டஸ்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ காங்கையன் அந்த காளை இருக்குல்ல, இது இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்மளுடைய போட்டித் தேர்வுகளில் செஸ் ஒலிம்பியாட், அந்த தம்பி, இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. அதனால் நமக்கு இன்னும் கேட்க வேண்டியது கேலோ இந்தியாவும் கேட்கணும். இந்த ஹாக்கி வேர்ல்டு கப்புக்கான சின்னம் நமக்கு கண்டிப்பாக கொஷினாக வரும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.